கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர். மீகா 2:13. Our God is the one who breaks open the way. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி பயணமாகிறார்கள். செல்கின்ற வழியிலே கிடைத்த தண்ணீர் கசப்பாயிருந்தது. மாரா என்ற இடத்திலே இருந்த கசப்பான தண்ணீரை கர்த்தர் மதுரமாக மாற்றி கொடுத்தார். தடையை நீக்கி போட்டார். அடுத்ததாக உணவுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவதூதர்கள் சாப்பிடும் உணவான மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தார்கள். அடுத்து இறைச்சி கேட்டார்கள். கர்த்தர் காடையை அனுப்பி அவர்கள் தெவிட்டி போகும் அளவும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அடுத்து அவர்கள் முன்பதாக செங்கடல் வந்தது. பின்னாலே மீண்டுமா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும்படி பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ரதங்களும் குதிரைகளும் தொடர்ந்து வந்தது. கர்த்தர் செங்கடலை பிளக்கச் செய்தார். வெட்டாந்தரையிலே நடப்பது போல அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடலை கடந்து அப்பக்கம் போனார்கள். செங்கடலிலே மூழ்கி பார்வோனும் அவன் சேனையும் மரித்து போனது. கர்த்தர் தடைகள் யாவையும் நீக்கி போட்டார். ஆமென். பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் இரவிலே வழிநடத்த அக்னி ஸ்தம்பம் மூலமாகவும் அவர்களுக்கு முன் சென்று நேர்த்தியான பாதையிலே செவ்வையான பாதையிலே நடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திய தேவன், அவர்கள் முன்பதாக இருந்த எல்லா தடைகளை நீக்கி போட்ட தேவன் இன்று உங்களையும் என்னையும் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். திருமணத் தடையா, குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை என்ற தடையா, வேலை கிடைக்கவில்லை என்ற தடையா, சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரவில்லையே என்ற தடையா, எதிர்பார்க்கும் நன்மையான காரியங்கள் குடும்பத்திலே நடக்கவில்லை என்ற தடையா, எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற கர்த்தர் இன்று நமக்கு முன் செல்கிறார். நம்மை விடுவிப்பார். நாம் சாட்சியாய் நிறுத்தப்படுவோம். ஆமன். தடைகளை நீக்கி போடுகிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஓய்வு நாளை அசட்டை செய்யாதபடி சபை கூடுதலில் வந்து கலந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும். மனதிலே பேசும். சபை கூடுதலை விட்டுவிடாதபடி என்ற நம்முடைய வசனத்தை கை கொள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் பின்னே தெரியாதபடி வாரம் ஒரு முறையாவது ஓய்வு நாளன்று கர்த்தருடைய சபை கூடுதலில் கலந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும். பிள்ளைகளுடைய இதயத்தில் பேசும். நீர் அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீரே, நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.